என் அன்பு வணக்கம். இந்த பூண்டு இருக்குல்ல, இது உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே, ஐயோ அவ்வளோ பூண்டு உரிக்கணுமா அப்படின்ற ஃபீலிங்லாம் இருக்கும். சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் இதே டென்ஷன் தான். ஆனால் சின்னதோ பெருசோ நான் குடிக்கிற ஒரு டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிட முடியும். அது எப்படின்னு பார்த்துடலாமாங்க. முதல்ல இப்படி ஒரு ப்ரெஸ், எல்லாம் வெளில வந்துடும். இப்படி ப்ரெஸ் பண்ணும்போதே ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துடும். ஆனால் சில பேருக்கு இவ்வளோலாம் எனர்ஜி எனக்கு இல்லைங்க அப்படின்றது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தனித்தனியாக தான் நீங்கள் இதை எடுப்பீங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி சுருக்கு பை, அதாவது உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது நகையாக வாங்கியிருப்பீங்க, அதுக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி சுருக்கு பை இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஏதாவது வந்து இந்த மாதிரி நார்மல் பிளெயின் துணி ஏதாச்சும் இருந்ததுனாலும் சரி, இது ரெண்டுத்தில் எதுனாலும் நீங்கள் இப்போ இந்த மெத்தடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டை எடுத்து நான் போட்டுக்கிட்டு துணியில் இருக்கிற பூண்டை நான் மடித்தும் பவுச்சில் இருக்கிற பூண்டை நல்லா சுருக்கிட்டு அதை எடுத்து வச்சு கொஞ்சம் அழுத்தமாக 10லேருந்து ஒரு 15 வாட்டி இப்படி மட்டும் நீங்கள் பண்ணிடுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே வெளியே வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பூண்டு தோலும் வெளியே வந்துடுச்சு. 1-2 இருந்தாலும் அதை லேசாக தொட்டால் கலண்டு வர ஸ்டேஜில் தான் அது இருக்கும். உரிச்சாச்சு. ஸோ இது தோல்கள் எல்லாத்தையும் நம்ம இப்படி போட்டுக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த 2 வழி நான் சொல்லிட்டேன். அது இல்லாமல் இதை எப்படி 2 வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் வச்சுக்கணும். ஒரு வாட்டி பண்ணிட்டு நான் அடுத்து 2 வாரத்துக்கு நான் பண்ணவே கூடாது. அப்படி இதுக்கும் ஒரு டிப்ஸ் இருக்குது. அடுத்து நான் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். அதுவும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்ஆர் நேச்சுரல் டீ யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப அற்புதமான ரம்யமான, எந்த கலப்படமும் இல்லாமல், எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் சூப்பரான நேச்சுரல் டீ. அப்புறம் இடித்த சாம்பார், இதெல்லாம் எஸ்ஆர் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணால் உங்கள் வீடு தேடியே வரும். இந்த நம்பர் வருது இல்லை, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அந்த நம்பர் இருக்குது. கால் பண்ணுங்கள், ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த எல்லா பூண்டையும் நான் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். மிக்சியில் போட்டு 1 பாதியமாக நான் அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி நான் 1 பாதியமாக அரைச்சிருக்கேன். உங்களுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வேணும்னா இன்னும் நீங்கள் ஃபைனாக நீங்கள் இதை அரைச்சிக்கோங்க. க்ளீனான ஒரு பாட்டிலில் நான் போட்டு வச்சுக்கிறேன். எதுக்குங்க இந்த ஆயில் நீங்கள் ஊற்றுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது வந்து நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவாக இது ஒர்க் ஆகும். இதை நீங்கள் மூடி நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 வாரம் ஆனாலும் இது கெட்டே போகாது. கைப்படக்கூடாது, தண்ணி படக்கூடாது. இது மட்டும் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இந்த எண்ணெய் நிறைய இல்லை, கார்லிக் நிறைய இருக்குது, எண்ணெய் அது நல்லா கோட்டடாக இருக்குது. இந்த எண்ணெய் மிச்சமானாலும் நீங்கள் இந்த எண்ணெயோட நீங்கள் குக்கிங்கும் பண்ணும்போது இன்னும் ஆடட் ஃப்ளேவர் இதில் கார்லிக்லேருந்து வரும். அதனால் இன்னும் பெஸ்ட்டாக தான் அந்த குக்கிங் நடக்கவே செய்யும். அது ஒன்று. இல்லை தம்பி, எனக்கு வந்து முழு பூண்டாவே அப்படியே போட்டு நான் எண்ணெய் ஊற்றி வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். அப்பையும் இது கெட்டு போகாது. எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை போட்டு நீங்கள் இது வைக்கலாம். அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம், நான் வந்து மீடியமாக இருக்கிற பூண்டும் பெருசாக இருக்க பூண்டும் வச்சு நான் உங்களுக்கு பண்ணி காட்டினேன். இது சில டைம் ரொம்ப சின்ன பூண்டு, வெள்ளைப்பூடெல்லாம் வரும். அதில் இது பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாம். ஆனால் ரொம்ப அழுத்தி பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் பண்ணும்போதே உள்ளேயே நசுங்கிடும். லேசாக மேலே கொஞ்சம் ஜென்டிலாக நீங்கள் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ப்ராசஸ் அதுலேயும் பண்ண சூப்பராக முடியும். இது கன்ஃபார்மாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.